முதல் ராசி மேஷ ராசி பிரம்மன் எழுதிய அந்த விதி எப்படி இருக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். மேஷம் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கே மொத ராசி மேடம். நெருப்பு தத்துவ ராசி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆண் ராசி. வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா யாராவது எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பொதுவா இந்த பக்கத்து வீடு எதிர் வீட்டுக்குலாம் சண்டை போடுறது தானே வேலை. நம்ம நல்லா இருந்தா அதுங்களுக்கு பிடிக்காது இல்ல. அந்த மாதிரி சண்டை போட வருதுங்க அப்படின்னு இந்த மேஷம் வந்து பாத்தீங்கன்னா மேடம் லவ் பண்றாங்க அப்படின்னா இப்போ உங்களை பார்த்தா பிடிக்குது அப்படின்னா எப்படி இருந்தா பிடிக்கும்? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது அப்படின்னா தன்னோட அப்பா தன்னோட அம்மா கணவருக்கு தெரியாம கணவரோட குடும்பத்துக்கு தெரியாம தான் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்க அப்பா எங்க அம்மா அப்படின்றது இறுதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை எவ்வளோ பிரபலமாக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக்கி ஒரு ஜோதிடர்களையும் நாங்கள் வந்து கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி கொடுத்துட்ருக்குறோம். எதுக்காக? உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணணும், நிறைய கோவில்களுக்கெல்லாம் போகணும், 12 ராசி ஆளுங்களுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் நிறைய ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு கமெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் சொன்ன பரிகாரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம், நல்லாயிருக்கோம், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு பாசிட்டிவாக கொடுக்குறீங்க பெர் கமெண்ட்டை. அதுதாங்க எங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்கான ஒரு காரணம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு டைட்டிலோட அருமையான ஒரு ஜோதிடரோட அழகான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திக்க போகிறோம். யார் அப்படின்னா ஒரு அழகாக பிரகாசமாக ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு அழகான முகம், அழகான 12 ராசிக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இன்றைக்கி என்ன டைட்டில் அப்படின்னா பிரம்மன் எழுதிய விதி. புதுசாக இருக்கு இல்லைங்க, எனக்கே அது புதுசாக தான் இருக்குது. பிரம்மன் எழுதிய விதி என்ன தான் இருக்கும் அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் தீபா அருளாளனை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம். நான் சொன்னேன்னா பிரகாசமாக அழகாக ஜிகி ஜிக்கின்னு இருக்கீங்க மேம். ஜிகி ஜிக்கின்னு இருக்கீங்க. பரவாயில்ல மேம். உள்ள நிறைய நம்மளுக்கு வந்து யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளியே ஜிகி ஜிகின்னு தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளே முன்னோடியா இருக்கலாம். இல்லை மேம், நான் ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்வேன். நாம் என்ன தோற்றமோ அதுதான் பாசிட்டிவ், நாம் என்ன தோற்றமோ அதுதான் நெகட்டிவ். நான் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தோற்றத்தோடு உட்காந்துருந்தா அது முதல்ல சேனல் பார்க்குறவங்களே வந்து ஃபோனை மாற்றி விட்ருவாங்க. நம்ம இவ்வளோ அழகாக இந்த மூக்குத்தியெல்லாம் போட்டு நீங்கள் அப்படி ஜொலி ஜொலின்னு உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் உட்காந்தாதான் சேனலை நம்மளை ரசிப்பாங்க அப்படின்றது என்னோட கான்செப்ட். இல்லை மேடம், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் காது கொடுத்தாவது கேட்பாங்க. அது உண்மை. அதுக்கும் மேல மேடம் ஒவ்வொரு லேடிஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அழகா தான் இருக்கணும். பொதுவாவே பெண்கள்னாலே அழகு இல்லைங்களா? பெண்கள்னாலே மகாலட்சுமியோட ஸ்வரூபம். அப்ப நம்ம எப்பயுமே லட்சுமிகரமா இருக்கிறது தானே மேடம் நல்லது இல்லைங்களா? மனோரமா சொல்லுவாங்க மேம். ஓ, நீங்க பழைய நடிகை மனோரமா தெரியுங்களா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஓ, அழகா இருக்கணும். அதுவும் இல்லாம ஏஜ் சொல்லக்கூடாது, பெண்களோட ஏஜ் நம்ம சொல்லிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் அந்த நடிகன் படம் ஆக்ட் பண்ணும்போது ஆண்டின்னு சொன்னதே அவங்க ரொம்ப நாள் 2 நாள் என்கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசவே இல்லை மேம். ஏன் பேசலன்னு போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னையே ஆண்டின்னு கூப்பிட்டேன், நான் கிழவியான்னு என்ன கேட்டாங்க. அப்பதான் மேம் தெரிஞ்சுக்கிட்டேன் பெண்கள் என்னைக்குமே ஸ்வீட் 16 அப்படிங்கறத நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? பிரகாசமா அழகா. மேம் இன்னைக்கு வந்து பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு ஒரு அழகான ஒரு புது டைட்டிலோட இன்னைக்கு நம்ம மக்களை சந்திக்க போறோம். இந்த பிரம்மன் எழுதிய விதின்றது 12 ராசிக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 12 ராசிக்கும் பிரம்மன் எழுதிய விதி நம்ம பார்ப்போமா எப்படின்னு? கண்டிப்பா பார்க்கலாம் மேடம். முதல் ராசி மேஷ ராசி பிரம்மன் எழுதிய அந்த விதி எப்படி இருக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். மேஷம் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கே மொத ராசி மேடம். நெருப்பு தத்துவ ராசி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆண் ராசி. எனக்குள்ள மேஷம் அப்படின்னாலே ஒரு கெத்து அப்படின்றது உண்டுதான். பொதுவா இந்த மேஷம் வந்து பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை, ஸ்பீடு, உன்னால முடியாது அப்படின்னு யாராவது மட்டம் தட்டினாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் உங்க மூஞ்சிலே முடிப்பாங்க. ஓ,
சூரியன் உச்சமடைய வைராக்கியமா இருப்பாங்க போல. வைராக்கியம், பயங்கர வைராக்கியம். யாருமே என்னோட ஈகோவை ஹர்ட் பண்ணவே கூடாது. எனக்கு தெரியல அப்படின்னு என்னை கேவலப்படுத்தக்கூடாது, என்னை மட்டம் தட்டக்கூடாது, என்னை மற்றவங்க முன்னாடி குறை பேசக்கூடாது, குறை சொல்லிடக்கூடாது. சொன்னா எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சில ராசிகள் உண்டு மேடம். அதாவது மேஷத்துக்கு இந்த மாதிரி மைண்ட் செட் உண்டு, சிம்மத்துக்கு மைண்ட் செட் உண்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு இந்த மாதிரி மைண்ட் செட் உண்டு. சில ராசிகள் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, குழந்தை பருவத்துலேருந்து நம்ம இந்த மேஷ ராசி பர்சனாலிட்டிஸ் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை பருவத்தில் எல்லா குழந்தைங்களும் மாதிரி இதுங்களும் ரொம்ப சேட்டையாக, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக எல்லாமே இருக்கும். ஆனால் அடமெண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் 4 குழந்தைங்க வீட்டில் இருக்கனாலும் ஸ்வீட் பாக்ஸை மொத்தமாக தூக்கி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா சில குழந்தைங்க, நான் சாப்பிட்டு எனக்கு கோடி போனாதான் நான் கொடுப்பேன். அப்படிதான் வயிறு ரொம்ப எனக்கு திகட்டணும் அப்பதான் நான் கொடுப்பேன். அதுவும் சில குழந்தைங்க தூக்கி பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டிக்கெட்டுங்க இந்த மேஷராசி குழந்தைங்க அப்படின்லாம். சரி, இப்போ பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, குழந்தைங்க வந்து பாருங்க இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்குது சின்ன வயசுல, வளர்ந்தா நம்ம மேலே பாசம் இல்லாமல் போயிடுமா? அப்படி கிடையாது மேடம். ரொம்ப பாசக்காரவங்களா இருப்பாங்க. ஒரு வீட்டில் வந்து ஒரு 4 ராசி குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, யாராவது எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, பொதுவாக இந்த பக்கத்து வீடு எதிர் வீட்டுக்குலாம் சண்டை போடுறதானே வேலை. நம்ம நல்லா இருந்தால் அதுங்களுக்கு பிடிக்காது இல்லை. அந்த மாதிரி சண்டை போட வருதுங்க அப்படின்னு இந்த குழந்தைங்க முன்னாடி போய் நிற்கும், பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும். மீதி சில ராசிலாம் பயந்து போவோம், முக்கியமான விஷயம்லாம் பின்னாடி போவோம், பயப்படும். இவங்க கொஞ்சம் தைரியமானவங்க. எனக்கு நான் வீட்டில் எவ்வளோ வேணா சண்டை போடுவேன், நீ யார் எங்கள் அம்மாவை பேசுறதுக்கு, அந்த மைண்ட் செட் இருக்கும். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டர்ஸாக இருப்பாங்க அப்படின்றது உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10th 8th படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி நட்புன்னா என்னன்னு தெரியாது இல்லையா? அப்போ ஒரு 8th 9th எல்லாம், இப்போலாம் 8th 9th 10thலாம் லவ்வே தெரியுது, அது வேற. பட் நம்ம குழந்தைங்களை பற்றி லவ்னு வச்சு சொல்லக்கூடாது இல்லைங்களா? அப்போ ஒரு நட்பு அப்படின்னு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருப்பாங்க அப்படின்னா, விட்டு கொடுக்காத நட்பு, இறுதி வரை நட்பு, உறுதியான நட்பு அப்படின்றது இருக்கும் மேடம். சரி, இப்போ லவ் வருமா மேஷத்துக்கு? எல்லா ராசிக்கும் லவ் வரும் இல்லைங்களா? அப்போ மேஷத்துக்கும் லவ் வரும். மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உங்களை பார்த்தா பிடிக்குது அப்படின்னா எப்படி இருந்தால் பிடிக்கும்? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது அப்படின்னா, பொண்ணு வந்து ரொம்ப புசுக்கு புசுக்குன்னு அமைதியாக இருக்கிற இடம் தெரியாமல் அப்படிலாம் இருந்து பிடிக்காது. பொண்ணு ரொம்ப ஆளுமையாக இருக்கணும். யாராவது வந்து பஸ்ல வந்து ஏறுது, ஒரு பையன் அப்படியே லைட்டா சீன்னா, ஒரு இப்பெல்லாம் பசங்க சீன்றது இல்ல மேடம். இவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியே இருக்கணும், ஆப்போசிட். ஆமா, வயதானவங்க பக்கத்துல தான் வந்து நம்மளால உட்கார முடியாது, சின்ன பிள்ளைங்கள உட்கார வைக்க முடியாது. வயசு பையன் கூட உட்கார வச்சிடலாம், வயசு பையன் முன்னாடி நிக்க வச்சிடலாம். ஆனா வயசானவங்க பக்கத்துல உட்கார வைக்க முடியாது, வயசானவங்க முன்னாடி நிக்க வைக்க முடியாது. பொம்பளை பிள்ளைங்களை காலை இப்ப அப்படி மாறி இருக்கு. அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க லைட்டா சீன்னாங்க அப்படின்னா, பொண்ணு அப்படியே பயந்து ஒதுங்கிறது, வருத்தப்படுறது, அழறது அப்படிலாம் இருந்தா பிடிக்காது. ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்குறான், அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த பொண்ணு இறங்கி பளீர்னு ஒன்று விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு அந்த செகண்ட் இவன் நினைப்பா, ஷீ இஸ் மை சோல்மேட். தைரியம் பிடிக்கும், கான்ஃபிடென்ட் பிடிக்கும், ஒரு பொண்ணுனோட தன்னம்பிக்கை ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தா மேஷராசி பசங்க லவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பையனுங்களை பார்த்தா மேஷராசி பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு லவ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லவ்ல எப்படி இருப்பாங்க, உனக்கு எல்லாமே நான் செய்வேன், ஆனால் என் கெத்தை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எல்லாமே நான் செய்வேன், நான் உழுந்து உழுந்து உருகி உருகி காலில் உழுந்து உழுந்து லவ் பண்ணுறது அப்படிலாம் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி சில ராசிகளும் இருக்குது, காலில் உழுந்து லவ் பண்ணும். ஓகேங்களா? இந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் காலில் உழுந்துலாம் லவ் பண்ண மாட்டாங்க. என்னோட ஆளுமை அப்படின்றது ஆன் அண்ட் ஆஃப் நான் பிரதிபலிச்சுட்டே இருப்பேன். நான் கீழே விழுந்தாலும் என் மீசில் எப்பயுமே மண்ணு ஓட்டாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க மேடம். அது வந்து ராசியாதிபனுக்கே உரிய கேரக்டர். அதுக்கும் மேலே சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால ராஜ கிரகங்கள் இல்லைங்களா, அதனால ரஜோகுணம் அப்படின்றது இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். சரி, லவ் பண்ணுறாங்க, கன்னி ராசி பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லவ் வந்து சாலிடாக ஒத்து வர்றது இல்லை. லவ் பெரும்பாலும் வந்து பாருங்க, மேஷம் யாரை லவ் பண்ணுறாங்களோ அவங்கள கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டு வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கன்னிராசி பொண்ணு, இப்போ ஒரு மேஷராசி பையன் கன்னிராசி பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னா பெருசாக ஒத்து வரது இல்லை. ஏன்னா நம்ம உடனே யோசிக்கக்கூடாது, மேஷராசி பசங்களாம் ரொம்ப நல்ல பசங்க, கன்னிராசி பிள்ளைங்களாம் ரொம்ப கெட்ட பிள்ளைங்க, அப்படி கிடையாது மேடம். என்னுடைய எண்ண அலைகளும் உங்களோட எண்ண அலைகளும் பெருசாக ஒத்து வரல. இண்டிவிஜுவலாக நீங்களும் நல்லவங்க, நானும் நல்லவ, ஆனால் அந்த மாதிரி ஒத்து வராது. ஆனால் அதையும் மீறி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வாழற எக்ஸப்ஷன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. பட் மெஜாரிட்டி வின்ஸ். பெரும்பாலும் அந்த மேஷத்துக்கும் கன்னிக்கும் ஒத்து வரதில்ல. லவ்லி பிரேக்கப் ஆகிட்டு அதை மிஞ்சி திருமணம் வரைக்கும் போச்சு அப்படின்னாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒரு விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஓடும். சரி, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ படிக்கும் போதே மேடம் ஸ்கூலில் வந்து லீடராக இருக்கணும், எஸ்பிஎல்லாக இருக்கணும், ஏஎஸ்பிஎல்லாக இருக்கணும் அப்படிலாம் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இருக்கான்னு தெரியாது. ஸ்கூல் பீப்புள் லீடர், அசிஸ்டன்ட் ஸ்கூல் பீப்புள் லீடர், அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் இருக்கணும். ஏன்னா எனக்கு எப்பயுமே கெத்து வேணும். இந்த ஜெயம் ரவி சார் ஒரு படத்தில் வந்து இது பண்ணிருப்பாங்க, எனக்கு எப்பயுமே கிக் வேணும், அந்த மாதிரி உங்களுக்கு எப்பயுமே கெத்து வேணும், அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. நான் வந்து நடந்து போகிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் என்னை வந்து ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கணும், அடடா எவ்வளோ திறமைப்பா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் தன்னை எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனோபாவம் இருக்குது.
இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக தன்னை பார்க்கணும், திறமசாலி, புத்திசாலி, ரொம்ப ஆளுமையான பர்சன், பா சமகெத்துப்பா அப்படின்னு மற்றவங்க பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் டிஃபால்ட்டாக மேஷத்துக்கு உண்டு. சரி, இப்போ திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு மேஷராசி பொண்ணு விரும்புகிற பையனே திருமணம் பண்ணிக்குது. திருமணம் பண்ணிக்கின பின்னாடியும் தன் குடும்பம், தன்னோட அப்பா, தன்னோட அம்மா, கணவருக்கு தெரியாமல், கணவரோட குடும்பத்துக்கு தெரியாமல் தன் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படின்றது இறுதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க ஒரு குடும்பத்தில் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்காங்க அப்படின்னா கூட ஐ நீட் ரெஸ்பெக்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட். நான் உன் குடும்பத்துக்காக மாடு மாதிரி உழைக்கிறேன், சம்பாரிச்சு வந்து கொட்ட சொல்கிறேன், சம்பாரிச்சு வந்து கொட்டுறேன், குடும்பத்தை நல்லா பார்த்துக்க சொல்கிறேன், எல்லாமே பார்த்துக்கிறேன். பொதுவாக மேஷராசி பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மேடம் கரண்ட் எடுக்கவும் ரெடி, கரைத்தை போடவும் ரெடி, நாட்டை ஆளவும் ரெடி, வீட்டை ஆளவும் ரெடி. இது மேஷம் சிம்மத்துக்குலாம் டிஃபால்ட்டாக அந்த கேரக்டர் உண்டு. அப்போ எல்லா விதத்துலையும் நான் பார்த்தாலும் குழந்தைங்கள பார்த்துக்குவேன், குழந்தைங்கள நல்லா ஆளாக்குவேன். எனக்கு மரியாதை வேணும், மரியாதை நீ கொடுக்கல அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் தாங்க மாட்டேன். எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது வேணும், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னால் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு மனோபாவம் இருக்கும் மேடம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மேஷராசி பையனாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தம் மனைவி குடும்பத்துக்கு முன்ன நின்று எல்லாம் செய்யறது, அந்த குடும்பத்துக்கு மருமகனாக இருக்க மாட்டான், மகனாகவே இருப்போம். எல்லாமே செய்யறது, மச்சின்ச்சிங்களை நல்லா நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையா இல்லாமல் மகனாக எல்லாம் செய்யறது எல்லாமே ஓகே. ஆனால் நான் நிற்கிறேன்னா எனக்கு பின்னாடி நீங்கள் நிற்கணும். நான் நிற்கிறேன் உங்களுக்கு எல்லாம் செய்கிறேன்னு என் தலைமையில் ஏறி உட்காந்து மிளகா அரைச்சிங்கன்னா நான் அது காலில் தூக்கி போட எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நான் தூக்கி போடுவேன். ரொம்ப நேரம் எனக்கு ஆகாது. அந்த ஒரு மைண்ட் செட்டும் டிஃபால்ட்டாக இருக்கும் மேடம். சரி, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஐ ஷுட் பி த பாஸ். நான் டாமினேட்டிங்காக இருக்கணும், எனக்கு ஒரு பொறுப்பில் நான் இருக்கணும். நான் கீழே சும்மா ஒன்றுமே திறமை இல்லாத உங்ககிட்ட நான் வந்து கீழே வேலை செய்ய எனக்கு பிடிக்காது. ஐ ஷுட் பி த பாஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் மேடம். எனக்கு தலைவராக இருக்கணும், தொண்டனாக இருக்க பிடிக்காது பெருசாக. மேஷம் அப்படின்னாலே அந்த தலைமைத்துவம் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். பாலிடிக்ஸில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்கள் இருக்காங்க. ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க. விஜய் சார் மாதிரி தான், ஒரு முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் மேஷம். ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து மாற மாட்டாங்க. முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிப்பாங்க, முடிவு பண்ணிட்ட பின்னாடி அதுலேருந்து மாற மாட்டாங்க. ஆமாம், யோசிக்க மாட்டாங்க. நல்லதோ கெட்டதோ நான் ஃபேஸ் பண்ணுறேன். வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை இது ஒத்து வராது. இப்போ நிறைய பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா மேடம் என்கின்னு அந்த பையன் வந்து அருமையாக படிச்சிருக்கான், நல்ல குடும்பத்து பையன், பெரிய கார் இருக்குது, நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறான், உனக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா என்ன அப்படின்னு அம்மா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் ரைட்டு, நல்லா சம்பாதிக்கிறான், பெரிய கார் வச்சுக்கிறான், பெரிய குடும்பத்து பையன், வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சில பொண்ணுங்க சொல்லும் பார்த்தீங்களா. அதெல்லாம் மேஷம் சிம்மம்ல அடுத்த செகண்ட் திருப்பி சொல்லுவாங்க, உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, ஆனால் என்ன கம்பல் பண்ணாது அப்படின்னு சில பிள்ளைங்க ரைட் ராயலாக பேசும் பார்த்தீங்களா, அதெல்லாம் மேஷம். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் டிஃபால்ட்டாக அவங்க வாயிலிருந்து வரும் மேடம். அதே மாதிரி மைனஸ் ஏதாவது இருக்கா, ஆளுக்கு ஏற்ற மாதிரி என்னால் மாற்றிக்க தெரியாது. நான் பச்சோந்தே எப்பயுமே இருக்க மாட்டேன். எனக்கு வளையும் தன்மை ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேடம் நம்ம வளைஞ்சு கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த வளைஞ்சு கொடுத்து தான் போகணும் அப்படின்ற பட்சத்தில் நான் அமைதியாவது இருந்துடலாம், நான் உள்ளதை உள்ளபடியே பேசிடுவேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சூப்பரான கேரக்டர் மேடம். ஆனால் அது குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அது வந்து ஒரு ஜென்யூன் கேரக்டர் தெரியும். ஆனால் குடும்பத்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெருசாக நல்ல கேரக்டராக தெரியாது. அப்படின்னா சுய ஜாதகத்தில் ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்குது, உச்சமாக இருக்குன்னா கூட அவங்களோட ஆட்டிடியூட், பிஹேவியர் எல்லாமே தெரியும். ஒரு ரொம்ப சிம்பிள் மேடம், ஒருத்தவங்களை பார்க்கும்போது இவங்க இந்த ராசியாக இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து சுய ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன், சுக்கிரன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் கோயிலுக்கு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவாங்க மேடம். நிறைய பேர் போவாங்க வருவாங்க, பற்றி இவங்க என்ன ராசி கண்டுபிடிப்பாப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், இவங்களோட ஆட்டிடியூடில் இவங்களோட பிஹேவியரில் என்ன பிளானட்னோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருப்பாப்போ நீ சொல்லு பார்ப்போம். இதுதான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து விளையாட்டாக அந்த ஜோதிடம் அப்படின்றது சொல்லி கொடுத்தது இன்றைக்கி எங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அதே மாதிரி இவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது வருமா, உஷ்ணம் சார்ந்த நோய்கள் அப்படின்றது வரும். மேஷம் ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்பட்டாலும் இன்னொரு காலகட்டத்தில் அவங்க நினைக்கிறத சாதிப்பாங்க, நினச்சதை செஞ்சு முடிப்பாங்க. அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான தசை என்ன அப்படின்னா கிழக்கு அப்படின்னு சொல்லலாம் மேடம். இவங்களுக்கு ரொம்ப லக்கி கலர் என்ன அப்படின்னா ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, அந்த சன்ரைஸில் என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாமே ஒத்து வரும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கன்னிக்கிட்ட போயிட்டு இவங்க லைஃப்பை வந்து ரொம்ப அட்டாச்ட் ஆனாங்க அப்படின்னும் போது மனமுறிவு அப்படின்றத சாலிடாக சந்திக்கிறாங்க மேடம். மேம், அவ்வளோ அழகாக சொன்னீங்க. இந்த பிரம்மன் எழுதிய விதியில் மேஷராசிக்கு அவங்கள ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதை கடைப்பிடிச்சா நல்லது அப்படின்னா ஏதாவது என்ன கடைப்பிடிக்கலாம் மேம்?
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கோயில்ல இருக்க புரோகிதர்களுக்கு தோரம்பருப்பு தானம் பண்ணலாம் மேடம். இல்லன்னா ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால முடிஞ்சது மாசத்துல 1 நாள் ஒரு 1/2 கிலோ தோரம்பருப்பு, இல்லன்னா 1 கிலோ தோரம்பருப்பு அப்படின்றது தானம் பண்றது மூலியமாவே உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் எப்படி இருந்தாலும் ஆட்சி அப்படின்றது ஆயிடும். அதாவது நல்ல கர்மிக் எஃபெக்ட்ஸ குடுக்க ஆரம்பிப்பான்னு சொல்லலாம். ஓ! தேங்க் யூ மேம். தேங்க் யூ. தேங்க் யூ. நல்ல அழகான ஒரு மேஷ ராசிக்கு பிரம்மன் எழுதிய விதிய சூப்பரா சொன்னாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு நீங்க என்ன செஞ்சா நல்லது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொன்னாங்க. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. மேம்ட்ட ஏதாவது டவுட்டு, இல்ல நான் ஜாதகம் பார்க்கணும், இல்ல ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும், இல்ல நேர்ல பார்க்கணும், பேசணும்னு நீங்க அழகா நம்பர் எடுத்து மேம நேர்லயே கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல ஆன்லைன்லயும் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.